ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ நம்ம இந்த சேனலில் நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம். ஆனால் அந்த வீடியோ எதை பற்றி போகுதுன்னா ஒரு சேலஞ்ச். என்ன சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நம்மளே கொடுக்குற ஒரு சேலஞ்சு தான். நம்மளுக்கு அடுத்த ஆள் கொடுக்குறத விட நம்மளுக்கு நம்மளே ஒரு சேலஞ்ச் கொடுக்கும். நம்ம ரெகுலராக ரன்னிங் போயிட்டுருக்கிறோம், நிறைய மேரத்தானாக அட்டன் பண்ணியிருக்கோம். அதுக்கான மெடல் தான் இது. இது லாஸ்ட் டைமாக நம்ம ஓடினது ஆலங்குளம் மேரத்தான் உள்ளது. தாய் மேரத்தான் சொல்லி 10 கிலோமீட்டர் ஓடணும், அதுக்கு கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி ஓடினது நெல்லை மேரத்தான் 21 கிலோமீட்டர். இதுதான் பாருங்க, 21 கிலோமீட்டரில் ஓடினது. அதுக்கு முன்னாடி ஓடினது காவேரி மேரத்தான் 10 கிலோமீட்டர். இதுக்கு எதுக்கு நான் காமிக்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு மேரத்தான் ரன்னர். ஏன்னா நான் வந்து நெல்லை மேரத்தான் வந்து 21 கிலோமீட்டர் கரெக்டாக 1 மணி நேரம் 56 நிமிஷத்தில் முடிச்சிருக்கிறேன். நார்மலாக ஒரு ரன்னர் வந்து என்ன டைமில் முடிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிருக்கிறேன். 1 கிலோமீட்டர் 5 நிமிஷத்தில் முடிச்சிருக்கிறேன். இப்போ நம்ம என்ன சேலஞ்ச் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 100 days பெர் டே 10 கிலோமீட்டர் ஓட போகிறோம். 100 days பெர் டே 10 கிலோமீட்டர் ஓட போகிறோம். 100 days வந்து நம்ம 1000 கிலோமீட்டர் ஓட போகிறோம். 100 நாள் 1000 கிலோமீட்டர் ஓட போகிறோம். இதுதான் நம்ம சேலஞ்சு. இந்த சேலஞ்சில் நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம், வெறும் ஓட்டம்ன்றது ஒரு சேலஞ்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சேலஞ்சு தான். நார்மல் மனுஷங்க யாராலையுமே இது முடியாது. 10 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு ஓடலாம். 100 நாள் 10 கிலோமீட்டர் ஓடி 1000 கிலோமீட்டர் ஓடணும். இது வந்து நிறைய பேரால் முடியாது. ஆனால் நினச்சா முடியும். ரெகுலராக பண்ணணும். நான் 3 வருஷமாக தொடர்ச்சியாக ஓடுறேன். அதனால் என்னால் முடிஞ்சுது. எதுக்கு நான் இதை ஆரம்பித்தேன் அப்படின்னா, நான் ஒரு 95 kg இருந்தேன். இந்த சைடில் நான் ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள், ரைட் சைடில் 95 kg இருந்தேன். 95 kgயில் இருந்து இந்த பக்கம் காமிக்கிறேன் பாருங்கள், ஒரு 70 kg வந்துட்டேன். இதுக்கு நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணதுக்கு எனக்கு ஆனது ஒரு 6 மாதம் தான். நான் 95 kgயில் இருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 75 இல்லை 78 வரைக்கும் ஒரு 6 மந்த்தில் வந்துட்டேன். ஆனால் அதில் இருந்து ஒரு 5 kg குறையிறதுக்கு நான் வெளியே ஊருக்கு வேலைக்கு போயிட்டேன். அங்கேருந்து சாப்பாடு சரியில்லாதனால ஒரு 5 மாதம் கழிச்சு தான் நான் ஒரு 5 கிலோ, ஒரு மாதத்துக்கு 1 கிலோ தான் என்னால் குறைக்க முடிஞ்சு. ஏன்னா 3 நேரமும் சோறு தான், கம்பெனி சாப்பாடு தான் சாப்பிட்டாகணும், வேறு வழி இல்லை. அந்த சாப்பாடு சாப்பிட்டுமே நான் ரெகுலராக ரன்னிங் போய் நான் 5 கிலோ குறைச்சேன். மாதம் 1 கிலோ 1.5 கிலோ வச்சு 5 கிலோ 4 மாதத்தில் குறைச்சேன். அதுக்கப்புறம் அந்த வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதே பெரிய ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேறு வேலைக்கு போய் நிறைய ஆட்கள் பார்த்து, டேய் ரொம்ப மெலிஞ்சிட்டா, இதுக்கு மேலே மெலிஞ்சிடாத அப்படின்னு சொல்லி அந்த வெயிட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு, அதுக்கப்புறம் நான் வெயிட்டு மறுபடியும் ஏறிடுச்சு. நிறைய வாட்டி ஏறி அப்புறம் இறக்கி 80 85 வரைக்கும் போய் மறுபடியும் கொண்டு வந்து 75லே ஒரு வருஷம் மெயின்டைன் பண்ணி ரெகுலராக ரன்னிங் போக முடியாத சூழ்நிலை அந்த மாதிரி ஏற்பட்டு ஒரு 3 வருஷமாக நம்ம அந்த ட்ரைனிங் பண்ணி அதே ஃபிசிக்ஸ் வந்து ஒரு 75லேயே நான் மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இப்போ இந்த 75லேருந்து மறுபடியும் இப்போ இந்த லாஸ்ட் டைம் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி நம்ம நேரத்தான் வரும். லாஸ்ட் டைம் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி போனீங்கன்னா கரெக்டாக 85 இருந்தேன். 85லேருந்து இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கிறது வந்துங்கன்னா 68 கிலோ கொண்டு வந்துருக்குறோம். இதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எவ்வளோ டயட் பண்ணோம், இது எதுவுமே ஈஸி கிடையாது. உண்மையில் கஷ்டமான ஒரு விஷயந்தான். டயட் இருக்கிறது முக்கியமாக, ரன்னிங் போகிறது எல்லாமே ஒரு கஷ்டமான விஷயந்தான். நான் ரெகுலராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு பழக்கமாயிடும். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஃபிட்னஸ்ங்கிறது இப்போ ரொம்ப முக்கியம். நிறைய 8 வயசு குழந்தைக்கு ஹார்ட் அட்டாக் வருது, 25 வயசு 30 வயசு பையனுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. அதனால் ஃபிட்னஸ் முக்கியமாக எல்லோரும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ரன்னிங்கிறது வந்து ஒரு ஈஸியான ஒரு ஸ்போர்ட்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 1000 2000 ஷூ இருந்தாலே போதும், நீங்கள் ரன்னிங் பண்ணிடலாம். இப்போ ஜிம்முக்கு போகிறது மாதம் கொடுக்கணும். இப்போ நானும் ஜிம்முக்கு போகிறேன். இப்போ 1 மாதம் ஆச்சு. எதுக்கு ஜிம்முக்கு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மசில் வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது மசிலும் கொஞ்சம் லாஸ் ஆகும். அந்த மசிலை க்ரோத் பண்ணதுக்காண்டி தான் இப்போ நம்ம ஜிம்முக்கு போகிறோம். இன்னொன்று, நம்ம மேரத்தான் ரன்னர்னால மசிலை மேக்ஸிமம் லெக் மசில் எல்லா மசிலுமே கொஞ்சம் ஸ்ட்ரென்த் பண்ணோம்னா கொஞ்சம் ஓடுறது வந்து கொஞ்சம் எஃபர்ட்ஃபுல்லாக ஓடலாம், ஸ்பீடாக ஓடலாம். அதுக்காண்டி தான் நம்ம மசிலை க்ரோத் பண்ணதுக்காண்டி நம்ம ஜிம்முக்கு போகிறோம். மிச்சபடி பாடி பில்டர் ஆகணும், பாடி பெருசாகணும் அந்த ரீசன்லாம் இல்லை. நம்ம வந்து மசிலை பில்டு பண்ணணும், நம்ம ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும், டைமை கம்மி பண்ணணும். இப்போ நம்ம ஆவரேஜாக 5 நிமிட்ஸ் இல்லை, லாஸ்ட்டாக ஓடின மேரத்தான் வந்து 4 நிமிஷம் 45 செகண்டில் 11 கிலோமீட்டர் முடிச்சா. 10 கிலோமீட்டர் மேரத்தான் தான், ஆனால் அது வந்து 11 கிலோமீட்டர் காமிச்சது மேப்பில். நம்ம சார்வே ஒரு ஆப்பு, அந்த ஆப்பை நான் இதில் போடுறேன் பாருங்கள். அந்த ஆப்பில் தான் நான் அந்த ஓடின இதுவுமே மேப்பையும் போடுறேன்.
அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11 கிலோமீட்டர் 11.1 கிலோமீட்டர் வந்துச்சு. அந்த மேப்பு தான். எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா 1000 கிலோமீட்டர் முடிக்கும் போது நம்ம என்னெல்லாம் அச்சீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த 1000 கிலோமீட்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம வெயிட் இப்போ 78லேருந்து 55க்கு நம்ம கொண்டு வரோம். இது ஒரு சேலஞ்ச். ரெண்டாவது சேலஞ்ச் என்னென்னா, நம்ம ஃபுல் பாடி ஃபேட் லாஸ் ஆயிரும். நம்ம இந்த 3 மாதம் ஜிம்முக்கும் போகிறோம். அதனால் நம்ம மசிலை க்ரோத் பண்ணி நம்ம ஒரு 6 பேக் ஒரு நல்ல ஃபிசிக்ஸ் கொண்டு வரோம். 6 பேக்குன்னு இல்லை, நம்ம பாடி ஃபிட்டாக காமிக்கிறோம். அந்த ரீசனுக்காண்டி ஜிம்முக்கு போகிறோம். அது ஒரு சேலஞ்ச். செகண்ட் சேலஞ்ச். தேர்ட் சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஆவரேஜாக 4:45 5 நிமிட்ஸில் ஓடுறோம். இந்த சேலஞ்சு முடித்ததுக்கப்புறம் நம்ம 4 நிமிட்ஸ் 3:45 4 நிமிட்ஸில் ஆவரேஜாக நார்மலாக ஓடணும். இப்போது நான் 4 நிமிஷத்தில் 1 கிலோமீட்டர் ஓட முடியும். ஆனால் 1 கிலோமீட்டர் தான் ஓட முடியும். 10 கிலோமீட்டர் தொடர்ச்சியாக ஓட முடியாது. ஏன் ஓட முடியாதுன்னா, நம்மளுக்கு ஃபேட் இருக்குது. இப்போ நம்ம 68 இருக்கோம். நம்ம ஆவரேஜ் வெயிட்டே 60 கேஜி. நம்ம அதிலிருந்தே 5 கேஜி லாஸ் பண்ணி தான் ஓடணும். ஏன்னா மினிமம் ஃபேட் 5 கிராம் இல்லை, மினிமம் ஃபேட் லெவல் வந்து 5% கீழே இருக்கணும். 5% இருக்கணும். அது வந்து ஒரு ஹெல்த்தி. 5% கீழே இருக்கிறது கொஞ்சம் அன்ஹெல்த்தி தான். ஆனால் மினிமம் 5% இருக்கலாம். அந்த 5% வரணும்னா நம்மளுக்கு 55 கேஜி வரணும். 55 to நம்ம 62 வந்து நார்மல் வெயிட். நான் மேக்ஸிமம் ஒரு மனுஷனுக்கு வந்து என் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 167 சென்டிமீட்டர். இந்த ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா 55லேருந்து 55லேருந்து 62 இந்த கேஜி வெயிட் இருக்கலாம். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இது நார்மல் வெயிட். நம்ம நார்மல் வெயிட்டில் மினிமம் ஆவரேஜ் எடுத்தால் தான் நம்ம ரன்னிங் வந்து ஸ்பீடாக பண்ண முடியும். அதே ஒரு காரணத்துக்காண்டி தான் நம்ம இதை பண்ணுறோம். ரன்னிங் முடிச்சுட்டு உள்ள வீடியோ போடுறேன். மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரன்னிங் வந்து டைம் குறையும், ஃபேட் லாஸ் ஆகும். மூணாவது வந்து பாடி ஃபிட் ஆகும். நாலாவது சேலஞ்சு பார்த்தீங்கன்னா, நம்மளால் முடியாத ஒரு விஷயத்தை முறையாக பண்ண போகிறோம். இதுதான் பெரிய சேலஞ்ச். நம்மளால் முடியாத சேலஞ்சை முறையாக பண்ண போகிறோம். கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம். ஒரு நம்பிக்கையில் தான் ஆரம்பிச்சிருக்கேன். கண்டிப்பாக பண்ணுவோம். கண்டிப்பாக பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டு. என்னால் முடிஞ்சது என்னென்னா, கண்டிப்பாக இந்த சேலஞ்சை 100 நாள் கம்ப்ளீட் பண்ணணும். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா March 1, 2025 ஆரம்பிக்கிறோம். இது எப்போ முடியும்னு பார்த்தீங்கன்னா May 10 தான் இந்த சேலஞ்ச் முடியும். கரெக்டாக 100 நாள். நான் ஒவ்வொரு நாளும் முடிக்கும் போது கேலண்டரில் போடுறேன். அப்புறம் டெய்லி ஷார்ட்ஸ் போடுறேன். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வீடியோ ஒன்று போடுறேன். மறக்காமல் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஹெல்ப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நானும் முயற்சி பண்ணி இந்த சேலஞ்சை முடிக்க பார்க்குறேன். கண்டிப்பாக என்னால் முடியும். நம்பிக்கையில் தான் ஆரம்பிக்கும். ஓகே காய்ஸ், நம்ம ரன்னிங் முடிச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். கைஸ், பார்த்துருப்பீங்க, வார்ம் அப் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம ரன்னிங் போது ரெடி ஆகிட்டோம். எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் மலடிபுதூருங்கிற ஒரு அழகான கிராமம் தான் நம்ம ஊர். இந்த ரோட்டில் தான் நம்ம ரன்னிங் போக போகிறோம். அந்த வண்டி வருதுல்ல, இந்த ரோட்லேருந்து நம்ம ரன்னிங் கரெக்டாக 5 கிலோமீட்டர் இந்த ரோட்லேயே போயிட்டு மறுபடியும் 5 கிலோமீட்டர் இந்த ரோட்லேயே தான் வர போகிறோம். 10 கிலோமீட்டர். நான் ஏற்கனவே சொல்லாத விஷயத்தை 1-2 சொல்லணும்னு நினைக்கிறேன், மறந்துட்டேன். அதை சொல்லிடுறேன். என்ன சொல்ல வந்தது என்னென்னு மறந்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேலஞ்சு முடிக்கும் போது கண்டிப்பாக ஒரு மினிமம் ஒரு 10 பேர்லேருந்து மேக்ஸிமம் 100 பேர் வரைக்கும் ஓடணுங்கிறது தான் என்னோடய ஆசை. எத்தனை பேர் ஓடுறீங்கன்னு பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு ஓடணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே மறக்காமல் சேனலில் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணாட்டும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம சேனல் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். நம்ம நேரத்துக்கு தான் அரණ அடிப்பான்ல. ஓகே காய்ஸ், நம்ம வந்து ஒரு வழியாக ஓட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம ஓடி முடிச்சுட்டு நம்ம இப்போது டிஷர்ட் பாருங்கள், ஸ்வெட்டு எதுவும் இல்லாமல் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ஸ்வெட் ஆகிருன்னு நினைக்கிறேன். அந்த கோட்டையில் ஆரம்பித்து தான் நம்ம எப்போவும் ரன்னிங் ஆரம்பிப்போம். இந்த ரோட்டில் போய் அப்படியே அந்த இதில் வருவோம். ஓகே காய்ஸ், நம்ம ரன்னிங் போயிட்டு அப்புறம் வீடியோவை கண்டினியூ பண்ணோம். அப்படியே ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து குளத்தாங்கரை, திருக்கனோடி குளம்னு சொல்லுவாங்க. அந்த குளத்தோட கரை தான் ரொம்ப சேக்காகுதுன்னு நினைக்கிறேன்.
குளத்தோட அந்த பகுதி, அந்த பனைமரம் இருக்க அந்த சென்டரில் இருந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம். இப்போ இங்கே வந்துட்டோம். 1.5 கிலோமீட்டர் ஓடி வந்துட்டோம். 2.5 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிட்டோம். வட்டக்குளம் ஊர் பக்கத்தில் போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் 2.5 கிலோமீட்டர் ஓடிட்டோம். ரேஸ் பாருங்கள், பாடி ஸ்வெட்டிங் கொஞ்சம் தான் வந்திருக்கு. இன்னும் நம்ம 7.5 கிலோமீட்டர் முடிக்கணும். 5 கிலோமீட்டர் முடிச்சோன்னு காமிச்சேன். ஆல்மோஸ்ட் நம்ம கேட்டுக்கிட்டே வந்துட்டோம். இந்த இடத்துலாம் கரெக்டாக ஃப்ரீ ஃபுட்டு வந்து எஸ்எம்ஆர்ங்கிற கம்பெனி ஃபுட்டு வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை போடுவாங்க. அது மாதம் கரெக்டாக ஞாபகம் இல்லை. இந்த இடம் கரெக்டாக இந்த இடத்தோட 5 கிலோமீட்டர் ஆகுது. அந்த மணல் குமிதிகள் இருக்குல்ல, இதுலேருந்து ரிட்டர்ன் போகிறோம். 5 கிலோமீட்டர் 5.1 கிலோமீட்டர் ஓடி இருக்கோம். சொட்டு பாருங்க எவ்வளோ சொட்டாக இருக்குன்னு. ஆல்மோஸ்ட் 7.5 கிலோமீட்டர் ஓடிட்டோம். வட்டக்குளம் டீ கடை 10 கிலோமீட்டர் வழியாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் ரீச் பண்ணி கரெக்டாக 100 மீட்டர் தான் இருக்குது. டைமிங் முடிஞ்சு எவ்வளோ முடிச்சுக்கணும் பார்ப்போம். கைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் போகும்போது எப்படி இருந்த பண்ணி இப்போ எவ்வளோ சொட்டாக இருக்குன்னு. பேக் சைடில் தான் எல்லாமே சொட்டாக இருக்குது. போகும்போது இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்குள்ள வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே சொட்டாயிடுச்சு. வேர்வை ஃபுல்லாக வேர்வை. ஒரு நல்ல ரன்னிங் முடிச்சதுக்கு இதுதான் ஒரு இது என்ன சொல்லுவாங்க, காரணமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ரன்னிங் ஆரம்பிச்ச இடத்துல முடிச்சாச்சு. விலாகை அதுக்கு அடுத்த வீட்டில் போய் கண்டினியூ பண்ணோம். ரன்னிங் போயிட்டு வந்தோன்னே வெயிட்டு பார்த்தேன் 69.40 இருக்குது. அதுக்கப்புறம் டிஷர்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது 68.55 இருக்குது. தான் நம்மளோட நார்மல் வெயிட்டு. நம்ம டே 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சொல்ல வழியாக வீட்டுக்கு வந்துட்டோம். ரன்னிங் முடிச்சிட்டோம். ஃபுல்லாக ஸ்வெட்டிங் இருக்குது. வெயிட் பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பேன். வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ என்னென்னா நம்ம இந்த சேலஞ்ச் முடிக்கிற வரைக்கும் நம்ம மேரத்தான் ஈவெண்ட் எதுவுமே கலந்துக்கிட போகிறதில்ல. அப்படியே கலந்துக்கிட்டாலும் நம்ம 10 கிலோமீட்டர் பண்ணுறோம். அதனால் மினிமம் 5 கிலோமீட்டர் மேரத்தானில் கலந்துக்கலாம். ஏன்னா அதுக்கு மேலே 10 கிலோமீட்டர் கலந்துக்கிட்டாலுமே ஃபுல் எஃபோர்ட் போடுறதுனால மறுநாள் நம்மளால் ஓட முடியாது. அதனால் சேலஞ்சு நம்மளுக்கு பாதிக்கும். அதனால் 5 கிலோமீட்டர் மேரத்தான் மட்டும்தான் நம்ம ஈவெண்ட் எதுவும் போகிறதா இருந்தாலும் 5 கிலோமீட்டர் மட்டும்தான் கலந்துக்கிட போகிறோம். இன்னும் பெரிய ஈவெண்ட் எதுவுமே கலந்துக்கிட போகிறதில்ல. ஏன்னா இந்த சேலஞ்சு எதனால் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 42 கிலோமீட்டர் ரன்னிங் வந்து நம்ம பண்ணணும். 42 கிலோமீட்டர் இப்போ பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். ஆனால் வந்து டைமிங்கில் முடிக்க முடியாது. நம்மளுக்கு வந்து 3 ஹவர்ஸ் டைமிங்கில் முடிக்கணும். வேர்ல்டு ரெக்கார்டே 2 ஹவர்ஸ் தான். நம்ம வந்து 3 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் இருக்குது. 60 நிமிஷம் இருக்குது. சரி, கையம் அதிக நிமிஷம் தான். 1 மணி நேரம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நம்ம அதை பண்ணலாம். ஆனால் இப்போ பண்ணோம்னா 4 ஹவர்ஸ்க்கு மேலே போகும். ஏன்னா நம்ம 21 கிலோமீட்டரே 2 மணி நேரத்தில் முடிச்சிருக்கோம். அப்படிங்கும்போது 42 கிலோமீட்டர் முடிக்கிறதுக்கு எப்படி பார்த்தாலும் 4 மணி நேரம் ஆகும். ஆனால் நம்ம 3 மணி நேரத்தில் முடிக்கணும். இந்த வெயிட் லாஸ் பண்ணோம்னா அந்த ஃபிட்னஸும் இந்த ஒரு 3 மாதம் நம்ம ஜிம் போகிறோம், இதெல்லாம் வச்சு தான் நம்ம இந்த 42 கிலோமீட்டர் 3 ஹவர்ஸில் முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சேலஞ்சு நம்மளே கொடுத்துக்கிட்டா தான் கண்டிப்பாக நம்ம ரீச் பண்ணுவோம். ஏன்னா நம்ம சும்மா ஏன்னா தானே ஓடணும் அப்படின்னோம்னா நம்மளுக்கு அந்த ரீச் வந்து சீக்கிரம் கிடைக்காது. இது ஒன்றும் சீக்கிரம் கிடைக்க ரீச் இல்லை. நான் தொடர்ச்சியாக ஒரு 3 வருஷமாக ஓடிக்கிட்டு தான் இருக்கேன். அதனால் இது ஒரு மற்றவங்க மாதிரி 3 மாதத்தை கொண்டு வரேன், 6 மாதத்தை கொண்டு வரல. இப்போ இந்த பாடி நான் கரெக்டாக 25 கிலோ 95 கிலோ வெயிட்டில் இருந்து ஏற்கனவே போட்டிருப்பேன். அந்த ஃபோட்டோ இது மறுபடியும் போடுறேன். 95 கிலோவில் இருந்தது நம்ம 70 கிலோ கொண்டு வரதுக்கு 3 வருஷம் ஆகிருக்கு. 3 மாதம் இல்லை, 3 வருஷம் ஆகிருக்கு. இது கூட நம்ம நிறைய தடவை ஸ்டாப் பண்ணியிருக்கோம். தொடர்ச்சியாக பண்ணலை. கூட 1 மாதம் ஸ்டாப் பண்ணோம், அப்புறம் 3 மாதம் பண்ணுறோம், அப்புறம் 6 மாதம் பண்ணுறோம், அப்புறம் 3 மாதம் பண்ணுறோம். இந்த மாதிரி வெயிட் இருந்ததுனால நம்ம பண்ண முடியல. நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடும். 42 கிலோமீட்டர் பண்ணதுக்காண்டி தான் நம்ம இந்த சேலஞ்சும் பண்ணுறோம். இது இப்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் என்னென்ன டயட் இருந்தோம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறது எப்படி பண்ணோம் அப்படிங்கிறது. நம்ம இப்போ கரெக்டாக 70 kg இருக்கும். நம்ம பாடி ஓரளவு நேராக ஃபிட்டாக தான் இருக்குது. ஆனால் இதுக்கு நம்ம ரன்னிங் போதுக்காண்டி இன்னும் ஃபிட்டாக ஆக்குறதுக்காண்டி தான் நம்ம இந்த சேலஞ்ச் எடுத்து பண்ணுறோம். மந்த்லி இப்போ நம்ம டைமிங் பார்த்தீங்கன்னா நம்ம 10 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்ல. இது என்ன டைமிங்னு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் 30 செகண்ட் வருது. நம்ம நார்மல் ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்றைக்கி லாஸ்ட்டாக ஓடின 11 கிலோமீட்டர்
ஆலங்குளம் மேரத்தான். அதில் வந்து கரெக்டாக 4 நிமிஷம் 45 செகண்ட் நம்ம அது ரெக்கார்டு. இது நம்ம நார்மல் ரன்னிங் டைம் 5:30. இப்போ நம்ம இந்த மாதம் முடியும் போது 30 நாள் முடியும் போது கரெக்டாக நம்ம அந்த ரெக்கார்டு டைமை நம்ம நார்மல் டயத்துக்கு கொண்டு வரோம். நார்மல் டயத்துக்கு ரெக்கார்டுக்கு என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா, நம்ம ரொம்ப பாடி ரிலாக்ஸாக நார்மலாக ஓடுறோம். அது வந்து ரேஸு, நிறைய பேர் கூட ஓடுறதுனால ரேஸ் டைம். அது அந்த டயத்தை நம்ம நார்மல் டயத்துக்கு கொண்டு வரணும்னா, நம்ம ரிலாக்ஸாக ஓடி அந்த டைம் வரணும்னா நம்ம பாடி இன்னும் ஃபிட் ஆகணும், இன்னும் வெயிட் லாஸ் ஆகணும். அப்படின்னா தான் அந்த டைம் நம்ம கொண்டு வர முடியும். இந்த மாதம் முடியறதுக்குள்ள அந்த டைம் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக முடியும், கொண்டு வருவேன். அடுத்த மாதம் உள்ள டைம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு எவ்வளோ சொல்லலாம், ஒரு 4.5 நிமிஷம் வச்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணணும். 4.5 நிமிஷம். இது மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா 4:45, 4:45. ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா 4:30, மேலே 4:15. ஜூன் 15 வரும்போது, ஜூன் 10 தான் நம்ம ரெக்கார்ட் டைம். ஜூன் 15 நம்ம 4 நிமிஷம் ஓடினாலே ஒரு நல்ல ஒரு 2 ரத்தத்துக்குள்ள டைம் வந்துடும். அந்த டயத்தை நம்ம கொண்டு வருவோம். 4 நிமிஷம் 3.5 நிமிஷம் வரணும். நம்ம 4 நிமிஷம் இப்போதைக்கு 3 மாதத்துல 4 நிமிஷம் வந்தாலே ஒரு நல்ல டைமிங். 1 நிமிஷம் ஆவரேஜாக வர்றது. இதில் வந்து நம்ம ரெக்கார்டு வச்சோம்னா 3.5 நிமிஷம் கூட நம்ம வைக்கலாம். இப்போவுமே நான் 4 நிமிஷம் வரைக்கும் ரெக்கார்டு வச்சுருக்கேன். இப்போவுமே நான் 4 நிமிஷம் வரைக்கும் கிலோமீட்டருக்கு ரெக்கார்டு வச்சுருக்கேன். ஆனால் அது வந்து ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அந்த டைம் தான் வரும். தொடர்ச்சியாக 10 கிலோமீட்டர் வைக்க முடியாது. 10 கிலோமீட்டருக்கு 4 நிமிஷம் வைக்கணும். அதுதான் நம்ம இந்த சேலஞ்சில் பண்ணக்கூடியது. 10 நிமிஷம் 10 கிலோமீட்டர் 4 நிமிஷத்தில் வச்சாலே ஆவரேஜாக ஒரு 42 கிலோமீட்டர் ஒரு 3.5 ஹவர்ஸுக்குள்ளே வரும். நம்ம அப்படிங்கும்போது நம்ம ரன்னிங் ஈவெண்ட்டுக்கு போனோம் அப்படிங்கும்போது கரெக்டாக நம்ம 3 ஹவர்ஸில் வந்துடும். நம்மளுக்கு அந்த சேலஞ்சு போதும். வீடியோ டைமிங் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. நம்ம 1000 டேஸ் வந்து 1000 கிலோமீட்டர் 100 டேஸில் நம்ம ஓட போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குற எல்லா வியூவர்ஸுமே ஒரு சப்ஸ்கிரைப் கவுண்ட் கொடுத்தீங்கன்னா, நமக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வந்துச்சுனாலே ரொம்ப சந்தோஷம். அதுக்கு மேலே ஒரு எனக்கு இவ்வளோ வந்தால் போதும் அப்படின்னா ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் வந்தாலே போதும். அந்த 100 டேஸ் நம்ம பண்ணோம், நம்மளுக்கு ஒரு இதுவும் ஒரு வெற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தேவையான ஒரு வெற்றி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தொடர்ச்சியாக பண்ணணும். இந்த ரன்னிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பண்ணணும். இதுக்கு தேவையான மணி, எஃபோர்ட், ஷூ எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் நான் சொல்ல மாட்டேன், நார்மல் தான். லைஃப் லீட் பண்ணதுக்கு கண்டிப்பாக மணி வேணும். அதுக்காண்டி நம்ம சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும், நிறைய பேர் நம்மளை மாதிரி ஓடணும் அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் ஓடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குற ஒவ்வொருத்தரும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நம்மளே எல்லோரும் ஓடணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே கண்டிப்பாக மனசார நினைக்கிற எல்லாருமே கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த சேலஞ்சை கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி முடிப்போம். ஓகே, வீடியோ ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. அதனால் நம்ம வீடியோ இதோட என் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் டயட் பத்திரம், ரன்னிங் போகிறது எப்படி, அப்புறம் என்னென்ன வார்ம் அப் பண்ணணும், அப்புறம் எப்படிலாம் டைமிங் குறைக்கிறது அப்படிங்கிற எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே காய்ஸ், பாய்.